ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இந்த ட்ராமாவோட 22nd எபிசோட் பார்த்துடலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்மள வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹேண்ட் வந்துட்டு யூனாவை பற்றின டீட்டெயில்ஸை வந்துட்டு ஒரு அட்டையில் போட்டு கொடுத்து இந்த மின்னுக்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். என்னப்பா இப்போ புதுசாக மாடலோட டீட்டெயிலாம் கேட்குறீங்க, என்ன மேட்ரு அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மின் வந்து சொல்லிட்டு இருப்பான், எங்களோட மாடல் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தானே அவங்களுக்கு நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குதர்க்கமாக வேற பேசிகிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அந்த மின் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி உங்களை நான் ஃபேஷன் ஷோவில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் ஆக்ட்ரஸ்க்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேனும் வந்து நக்கலாக தான் சொல்லிட்டு இருக்கோம். இவனும் கிம்மும் என்ன உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் முன்னாடியே தெரியும் எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நல்லாதாம்மா பேசுகிற, ஆனால் அடுத்தவங்களோட லைஃப்பை வந்துட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்கிய அது கொஞ்சம் கூட உனக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஹேனும் வந்துட்டுல இல்லை எனக்கு புரியல நீங்கள் பேசுறது அப்படின்னும் போது நல்லா நடிக்கிறியம்மா அந்த மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான் மின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹேனும் வந்துட்டு மைண்ட் வாய்ஸ்ல அப்போ ஹேனை பற்றி இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். சரிப்பா மின்னு உன் பாயிண்ட்டுக்கே வரேன் நான், இந்த மாதிரி நான் போய் அப்படின்னா அப்போ யாரு தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாள். அதுக்கு வந்துட்டு இதுக்கெல்லாம் உனக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நாளைக்கு என் கூட டின்னர் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பா. நம்ம ஹேனும் வந்துட்டு சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் வந்துட்டு பின்னாடி உட்காந்து நம்ம ஜுனா வந்துட்டு ஓட்டு கேட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலி அவனுக்கு அப்பவே டவுட் இருந்திருக்கும்ல, இந்த மாதிரி இவ வந்துட்டு அவனோட சிஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நல்லாவே கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறமா நம்ம ஹேனும் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். கிம் வந்துட்டு இந்த மின் பயபிளைய வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியல, அவன் வந்துட்டு ஒரு மாதிரி மர்மமாவே இருக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேண்ட் கிட்டே சொல்லிட்டு இருப்பான். அவன் இதை பேசிட்டே நம்ம ஹேனை வந்துட்டு சரி ஓகே இருக்குது நிறைய முட்டை ஏதாவது ஒன்று எடுத்து திம்மோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாய்க்குல போட்டா வாயிலிருந்து ஒரு பேப்பர் வேற வந்துட்டு இருக்கும். அதுல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, எப்பா கிம் உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உன் பதிலுக்காக நான் வெயிட் பண்றேன் ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கோம். இதை பார்த்த உடனே நம்ம ஹேண்ட் இல்லை எது எக்ஸா யாரா அந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட கேட்கும்போது கிம் வந்துட்டு சொல்லுவான், கொஞ்சோண்டு ஹேண்ட்ஸமா இருந்தாலே இதுதான் பெரிய தொல்லைப்பா, ஒரே லவ் டார்ச்சரா இருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஹேண்ட் வந்துட்டுலாம் பெரிய மன்மதுரு ஒரு பெரிய டார்ச்சரை ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இவனை போட்டு வேற செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்கோம். அப்புறமா ரெண்டு பேரும் பயங்கரமா ஜாலியா வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட காம்போ வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு கிம் மேல கொஞ்சம் காண்டா தானே இருப்பாங்க. இப்போ கிம் வந்துட்டு எம்ப்ளாய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினதும் எல்லாரோட தாட்டும் வந்துட்டு மாறி போயிடும். அவனே வேற பயங்கரமா ரசிச்சு பார்த்துட்டு இருப்பானுங்க கூட்டம் கூட்டமா போட்டு. சே இந்த அழகு பிள்ளைய போயிட்டு தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லைட்டா வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதை வந்துட்டு பின்னாடி வர ஷின்னும் கவனிச்சுட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி இவளுங்க தப்பா பேசுறதே அவ கவனிச்சிருப்பா. சரி ஓகே இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னுக்கும் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கும். கிம் வந்துட்டு முன்ன கூப்பிட்டு விட்டுருப்பான், இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நீ இந்த ஹேனை போயிட்டு ஏதோ கேட்டியாமே அவங்க ஃபேக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு கேட்ட அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சொல்லுவான், ஆமா நான் தான் சொன்னேன் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமா வர சொல்லிட்டு இருப்பான். என்ன ஆணவண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நீங்க தான் ஒருவேளை எனக்கு என்னமோ அவளை அரேஞ்ச் பண்ணி விட்டுருப்பீங்களோன்னு தோணுது, இந்த மாதிரி சாவை வந்துட்டு காலி பண்ணி விடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா வந்து அவங்ககிட்டே சொல்லிடுவான். நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாமே, இந்த மாதிரி சாவை வந்துட்டு நான் காலி பண்ணோம் அப்படின்னா எதுக்காக ஹேனோட தங்கச்சியா வந்துட்டு நான் செட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு தெரியும், சில பல காசெல்லாம் ஆட்டை போடுறதுக்காக இருக்கும், இந்த கடையா ஆட்டை போடுறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வர பேசிட்டு இருப்பான். நீ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இவ பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்பனா ரியல் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்கும்போது ஆமா தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்துட்டு ஷின் வந்து ஷின்னை பார்த்தோன்னே கிம்முக்கு வந்துட்டு மூஞ்செல்லாம் சிரிப்பா இருந்துட்டு இருக்கும். அவளை பார்த்து கண்ணு வேற அடிச்சிட்டு இருப்பானா. நம்ம ஷின்னுக்கு வந்துட்டு லைட்டா வெக்க வேற வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சைட்ல இருக்க மின்ன பார்த்தோன்னே ஆத்தி இவனா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எங்கிறது ஒரே ஓட்டமா ஓடி போயிடும். இன்னும் வந்துட்டு இந்த கோர சம்பவத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி திரும்ப கிம்மு கூட பேசுவோம், அட போடா நீயும் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிட்டு வெளியே போற ஷின்னு கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பான். இவன் வந்து எதுக்காக என்னைய சூஸ் பண்ணாம அந்த கிம்ம போய் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லடா நீ பேசுறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷின் வேற சொல்லிட்டு இருப்பான். நான் தான் பாக்குறேனே உனக்கு வந்துட்டு அவன் மேல ஏதோ ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஷின் வந்து சொல்லிட்டு இருக்கோம், கிம் இறந்து போனா அன்னைக்கு நைட்டு வந்துட்டு உன் கூட தான் நான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட மின்னு வந்துட்டு ஆமா அதுக்காக நான் எவ்வளவு கில்ட்டா ஃபீல் பண்றேன் தெரியுமா அப்படின்னு வேற அவன் புலம்ப ஆரம்பிச்சிடுவான். அவனுக்கு தூரமா இருக்கிற உனக்கே அவ்வளவு கில்ட்டுன்னா அவன் பொண்டாடினா நானு அப்ப எனக்கு எவ்வளவு கில்ட்டா இருக்கும். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு உன் கூட இருந்து நான் பேசியிருக்கவே கூடாது, இதை நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா, ஒரு வாட்டி உன் மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி உன் கூட இருந்து பேசினது தான் வந்துட்டு எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா வந்துட்டு ஷின் பேசிட்டு இருப்பா. அதுக்கு அவனும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், இல்ல ஷின் நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ணணும்னு வரல, கோயின்சிடன்ஸா தான் மீட் பண்ணோம், அதுவும் இல்லாம சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் அப்படின்னும் போது அவ வந்து போற மாதிரி போவாளா, இரு ஷின் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல தேவையில்ல, இங்க இருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இந்த சம்பவம் எல்லாத்தையும் வந்துட்டு பின்னாடி இந்த கிம்மும் பார்த்துட்டு தான் இருப்பான். இப்பதான் அவனுக்கு கிளியர் ஆகும் ஷின் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, அதுவும் இல்லாம அவன் நம்மள நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷின் வீட்டுல போயிட்டு இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்குமா இவன் பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரிய வருது, உன்னைய போய் சந்தேகப்பட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத காதுகிட்ட போயிட்டு இவன் எல்லாத்தையும் புலம்பிட்டு இருப்பான். எனக்கு இப்பதான் ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு கிளியர் ஆகுது, உங்க கூட எல்லாம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போனது வந்துட்டு எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு புரிய வருது, ஒரு வாட்டியும் வந்துட்டு உன்னைய வந்து என்னைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன், ஆனா உன்னை வந்துட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லைல்ல, அதுக்காக
அதுக்காக சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத காதுகிட்ட மறுபடியும் அவன் கதை சொல்லிட்டு இருப்பான். இன்னும் எவ்வளவு நேரம் தான் மண்டையாட்டி தனியா உட்காந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இவனை பாத்துருமா, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா, இல்ல நான் போகும்போது எந்த ஒரு ரெக்ரெட்ஸும் எனக்கு இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். இது வந்து ஷின்னுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு கண்டிப்பா புரியும். இந்த சீனை கட் பண்ணி அப்படியே சுஜாவை தான் காட்டுவாங்க. அவன் வந்துட்டு இந்த ஜுனா கிட்ட மின்னும் ஹானும் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஜுனாவும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், இந்த மின் வந்துட்டு ஹேன் தான் ஹேனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சான். எனக்கு தெரிஞ்சு இதை எடுத்துட்டு போய் சாக்கிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறேன். அது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த சுஜாவும் வந்துட்டு ஓ தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, சரி அப்போடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பானா, அடுத்த நிமிஷமே சாக்கிட்ட ஓடிட்டு இருப்பான். இவன் எப்பவும் போல அவன் நடந்து வரும்போது குறுக்கால ஓடி போயிட்டு வேற வணக்கம் வச்சுட்டு இருப்பானா, அவன் எல்லாம் மாடு மாடு எத்தனை வாட்டி இந்த மாதிரி வந்து என்ன பயமுறுத்தான்னு சொல்லியிருக்கேன், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 அடியை வேற போட்டுட்டு இருப்பான் இவனுக்கு. சார் சார் நான் வந்ததே முக்கியமான விஷயம் சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஹேன் தான் வந்துட்டு ஹேனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேலையா இவங்கிட்ட போட்டு விட்டுட்டு இருப்பான். அவனுக்கு இதை கேட்டுதான் அப்படியே மூஞ்செல்லாம் வேற மாறி போயிடும். சரியான டென்ஷன் ஆயிடுவான். இரா உங்களுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுவான் அவனும். அடுத்த சீன்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு மாசத்துக்கு 2 நாள் வந்துட்டு ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான நாள். நீங்க எல்லாருமே வந்து 7 மணிக்கு கடையை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கும். இதை கேட்டதும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு புழுகுறானுங்கடி, இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுவானுங்க, போங்க போங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சிட்டு போகும்போது கரெக்டா 7 மணிக்கு வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்க எல்லா லைட்டும் வந்துட்டு ஆஃப் ஆயிடும். அப்போ இது உண்மைதானா, ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு கடையை விட்டு குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பாளுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் எல்லாருக்கும். ஷின்னு வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ வந்துட்டு ஷின்னோட கையை வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். யாரும் கிடையாது, நம்ம கிம்மு தான். அவள்ல கேட்பா எங்க போறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவனும் வந்துட்டு நம்ம டேட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னதும் ஷின்னுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்துட்டு இருக்கும். ஆக்சுவலி ஷின்னுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவனை வந்துட்டு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஷின்காக சர்ப்ரைஸா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பான். அது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஷின் வந்துட்டு ஹேண்ட் கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்குமே, அது அவளுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை தான் இப்போ எடுத்து கொடுத்துருப்பான். சரி ஓகேவா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான். அது வேற எங்கேயும் கிடையாது, அவங்களோட வீடு தான். அங்க வந்து தாத்தா சோயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டையில குள்ளா மாட்டிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் வீட்டுக்கு கூட்டு வரேன் நீ நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது, நினைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் உட்காந்து சாப்பிடுறதுக்காக உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ரெஸ்ட், நான் தான் சமையல் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மே வந்துட்டு சமைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருப்பான். பார்பிக்யூ பண்ணிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துலயே வந்துட்டு எல்லாருக்கும் பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிடும். இந்த குளிர்ல மீட் வேற ஒழுங்கா வேகாதா, அட்டு நாயை வெட்ட வெளியில உட்கார வச்சுட்டு மீட்டை வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்டா குளிர்ல சாகடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சின்னெல்லாம் வேற கத்த ஆரம்பிச்சிடும். அப்புறமா கொஞ்ச நேரத்துல பனி புயல் மாதிரி காத்தெல்லாம் பயங்கரமா அடிக்கும். அங்க இருக்க பலூன்லாம் வெடிச்சு அதுல இருக்க பேப்பர் எல்லாம் கொட்டி ஒரு மாதிரி அந்த இடமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா மாறிட்டு இருக்கும். இப்போ ஆக்சுவலி ஷின் வந்துட்டு கிம் கிட்ட இந்த ஒரு விஷயத்த தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பா. அதை அப்போ அவன் பண்ணியிருந்திருக்கவே மாட்டான். இப்போ ஒண்ணு ஒண்ணா அவளுக்காக பண்ணிட்டு இருப்பான். அந்த சீன்ல யுனா வந்துட்டு யுனாவோட பையனை பாக்குறதுக்காக வந்திருப்பா. அப்பா அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரு நல்லா தான் நடந்துக்கிறாரு, உங்க கூடவே 2 ஓட்டிட்டு இருக்குமே அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க எங்கன்னு தெரியல, சரி நான் அடுத்த வாட்டி கூட்டிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருப்பா. யுனா இவ பையனை பார்க்க வந்த கேப்ல இந்த சால்ல அவளோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஹேண்ட் வேற அவனோட பசங்க கூட எல்லாம் எடுத்த போட்டோஸ்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே வெறி ஆயிட்டு இருக்கும். ஆல்ரெடி அவன் செத்து போயிட்டான், இருந்தாலும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கும். அவன் போட்டோஸை பார்க்க இன்னும் வெறி ஆயிட்டே இருக்கும். அவள் தான் இருக்க வரைக்கும் வந்துட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் வச்சு போட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்து இந்த சுஜா மண்டையனுக்குலாம் வந்துட்டு போட்டு கொடுத்த சந்தோஷத்துல ஒரே ஆட்டம் தான். இவன் தான் டபுள் ஏஜென்சி வேலை பார்க்கறானே, இங்கேயும் சொல்லிக் கொடுப்பான் அங்கேயும் சொல்லிக் கொடுத்துவான். அடிச்சுட்டு சாவுங்கடா, இப்ப யாருன்னு தெரியுதா சுஜா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே வேற பேசிட்டு இருப்பான். நான் வந்துட்டு வீட்டுல பார்க்கும்போது அவள் தான் எல்லாம் உடைச்சு கலைஞ்சு போய் கிடக்குமா, இது யாரா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது வந்துட்டு சாதான். அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற ஒரு பக்கம் வெறியாயிட்டு இருப்பா. அடுத்த ஹேண்ட் வந்துட்டு மீன் சொன்ன மாதிரி அவன் கூட டின்னர் வந்திருப்பான். ஆனா அவன் டின்னர் கூப்பிட்டதே வந்துட்டு அவனோட வீடு. ஆமா நீ எதுக்கு டின்னருக்கு உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பின்னாடி வந்துட்டு ஆல்ரெடி நிறைய போட்டோஸ்லாம் ஒட்டி வச்சிருப்பான்ல, அதை வந்துட்டு நம்ம ஹேண்ட் கிட்ட காமிச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹேண்டும் வந்துட்டு என்னப்பா உன்னை ரொம்ப டம்மி நினைச்சேன், ஆனா நான் பெரிய சேடிலாம் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன், என்ன மேட்ரு எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு மின்கிட்டே கேட்டுட்டு இருக்கோம். அவனும் வந்துட்டு சில பல உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருந்து அதனாலதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுறத வெளியே ஜுனா வேற இருந்து ஓட்டி கேட்டுட்டு இருப்பான். அவன் வந்து அவன் எங்க தனியா போனாலுமே விடவே மாட்டான் போல. ஆல்ரெடி இந்த சுஜா வேற சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி அவங்க என்ன பேசுறாங்களோ சொல்லிட்டு அதை என்கிட்ட வந்து சொல்லன்னா அவன் மூஞ்ச கொல்லன்னு என்ன மாதிரி மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலயும் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு போய் சுஜா கிட்ட சொல்ல மாட்டான், கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் வந்துட்டு சொல்லுவான். இங்க உள்ள ஹேண்ட் வந்துட்டு சரி சொல்லு எதை வச்சு நீ என்ன ஃபேக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா உண்மையானவங்க ஆல்ரெடி எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பாக்ஸிங் கிளவுஸை வந்துட்டு அவகிட்ட காமிச்சிட்டு இருப்பா. ஆக்சுவலி இதை ஹேண்ட் தான் வந்துட்டு அவளோட சிஸ்டர் கிட்ட கொடுத்துருப்பா போல. இதை பார்த்தோன்னே சரி ஓகே இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனும் வந்துட்டு உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரே ஓட்டமா வந்துட்டு அவ ஓடிட்டு இருப்பா. அவளுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம்
பஸ்லாம் வேற வந்து போயிட்டு இருக்கும். அப்படியே எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்றதையும் காட்டுவாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஷின்னு தான். இவ வந்துட்டு ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு இருக்கும்போதே ஆல்ரெடி இவள பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ தோணி இருக்கும். ஓகே ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுருப்பான். இப்ப நேரா நம்ம கிம்மோட வாசல்ல தான் அவ வந்து நின்னுட்டு இருப்பா. அதான் ஆல்ரெடி பார்பிக்யூ சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய கோளாறு பண்ணிட்டு இருப்பாங்களே. இப்ப நம்ம ஷின்னும் சமைச்சிட்டு இருக்கோம். அவள பார்த்துட்டே வெளியே நம்ம ஹானும் நின்னு அப்படியே அழுதுட்டே வேற பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஷின்னும் வந்துட்டு இவள பார்த்துருவாள, ஹே ஹானு நீ எப்போ வந்து வா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள வந்துட்டு உள்ள கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவ அவ்வளோ கூப்பிட்டும் அவ வந்துட்டு உள்ள வராம வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பாளா. அடியே என்னாச்சு உனக்கு, வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லும்போது அதுக்கு அவ சொல்லுவா, உங்ககிட்ட ஆல்ரெடி என்னோட சிஸ்டர் பத்தி சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி அவ சின்ன வயசுல வந்துட்டு எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே இருப்பா. அவ பேரே வந்துட்டு நான் அழுமூஞ்சி தான் சொல்லிட்டு இருப்பேன். இப்ப அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏ சூப்பர் ரீ எங்க இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு பின்னாடி இருக்க ஷின்னே பார்த்துட்டு இருப்பாளா. இவனும் பின்னாடி பார்த்துட்டு ஷின்னா உன் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அட ஆமாடா நீ எனக்கு மச்சான்டா நிஜமாவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. அட இன்னொரு கொடூரமான விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிமோ வந்து சொல்லிட்டு இருப்பான். இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் வந்துட்டு விளங்கவே செய்யுது. ஏன் நம்ம வந்துட்டு 2 பேரும் திருப்பி இங்க பூமிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம நான் ஏன் இந்த பொண்ணு உடம்புல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் எல்லா விஷயங்களும் வந்துட்டு விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் பத்தி சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியாது. ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். பின்னாடி இருந்து சின்னல ஏன் 2 பேரும் அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கோம். சரி ஓகே உள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மும் ஹானும் வந்துட்டு உள்ள வந்து உட்காந்துடுவாங்க. இவ்வளவு நாள் இவளுக்கு வந்துட்டு இங்க வருது ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்போ வந்துட்டு ஷின்னு தான் அவளோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலா இருக்கும். அதுவும் இல்லாம ஷின்னு வந்துட்டு இந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டியெல்லாம் வேற விட்டுட்டு இருப்பா. அப்படியே ரொம்ப சோகமா வேற அவளையே பார்த்துட்டு இருப்பா இவ. அடுத்து அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த லீ இருக்கான்ல அந்த தனித்தீவுல மாட்டிக்கிட்டவன், அவன் வந்துட்டு போற வர கப்பல் ஹெலிகாப்டர் பிளைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு சட்டையாட்டி காமிச்சிட்டு இருப்பாங்க. யாருமே வந்துட்டு இவங்களை கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்டா உசுரை கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம்டா, எங்களை கொஞ்சமாவது பாருங்கடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பயபிள்ளைங்க வந்துட்டு இவங்களை எட்டி கூட பார்க்காது. எல்லாம் இவங்களை கிராஸ் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல ஒரு பிளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஹானும் ஷின்னும் வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டதுக்கு அப்புறம் இந்த ஹேன் வந்துட்டு ஷின்னை வந்து எப்படி வளர்க்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, நீ ஆல்ரெடி கேஸ்ல சிக்கியிருக்கப்பா, உன் கூட வளர்றதுக்கு வந்துட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுக்கோ. அந்த மாதிரி இவனை வந்துட்டு ரொம்ப குழப்பி விட்டு இருந்திருப்பாங்க. அதனால இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். ஷின்லாம் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டே இருக்கும். நம்ம எங்க போறோம், வீட்டுக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஹேன் வந்துட்டு நான் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி அழுதுனா எல்லாரும் உன்னை அழுமூஞ்சுன்னு தானே கூடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆமான்னு சொல்வாளா. சரி ஓகே இனிமேல் அழக்கூடாது சரியா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கேன் அதனால அண்ணாக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வந்துட்டு இவளை குத்த விட்டு வேற வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இவ்வளவு வந்துட்டு நல்லா குத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இல்ல அங்க ஒரு கார் நின்றுட்டு இருக்கும். சரி அந்த கார் கிட்ட போய் நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கூட்டிட்டு போய் இவன் போட்டோ எடுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி எடுத்த போட்டோஸை தான் வந்துட்டு இவளோட ஞாபகமா வந்து நம்ம ஹேண்ட் வச்சிருப்பான். அந்த போட்டோனால தான் இப்ப எல்லா உண்மைகளும் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சின்ன வயசுல நடந்த கொடூரமான விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே சின்ன வேற அடிச்சு பார்த்துட்டு இருப்பாள். சின்ன வந்து நோட் பண்ணிடுவோம், ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் தான் அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கிம்மோ அந்த பக்கத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இவளுக்கு அப்படியே அழுகெல்லாம் வேற முட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கும். ஷின்னுக்கு வந்துட்டு இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணும். அதனால வந்துட்டு அவகிட்ட பெருசா சொல்லாம வந்துட்டு இவங்க 2 பேருமே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாலாம் வந்துட்டு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அவளும் சாப்பிட்டு பார்த்துட்டுல செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஷின் வந்து சொல்லிட்டு இருக்கோம், ஏன் தெரியுமா டேஸ்டா இருக்கு, அதை நான் செஞ்சேன். இந்த கிம் வந்துட்டு இவ்வளவு நேரமா வந்து சாப்பாடு செய்யறேன்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் கொடுமை பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி உட்காந்து எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹேனுக்கும் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். சரி ஓகே இனிமேலாச்சும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லா டைமையும் வந்துட்டு நம்ம ஷின் கூட செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேனும் வந்துட்டு முடிவு பண்ணியிருப்பா. ஷின் தான் ஹேனோட சிஸ்டர் அப்படின்றது இந்த டிராமாவோட ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான் இருந்தது. இதோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இனிமேல் நடக்க சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம். அதுக்காக நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.